ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 4 LPL 2024 ஜாஃப்னா கிங்ஸும் டம்புலா சிக்ஸர்ஸும் ஆடுற மேட்ச் தான் இது. 3 ஜூலை 3 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச். ஆல்ரெடி ஒரு 3 மணி மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தா உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். சேம் கிரவுண்ட் தான், பல்லக்லே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். LPLோட குவாலிட்டி ரொம்பவுமே கூடியிருக்கு. ஸோ கரெக்டாக TNPL வருது. முன்னாடியெல்லாம் LPLை பீட் பண்ணி TNPL இருக்கும். என்னோட கெஸ் படி இப்போ TNPLை பீட் பண்ணி LPL இருக்குன்றதான் ஒரு கெஸ். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. நீங்கள் ஆப்பில் அவங்க ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மாலாக லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்க பிளேஸை பிக் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் டெலகிராமில் கொடுக்குற டீம் ஜெயிக்கும் தோக்கும் ரெண்டுமே நடக்கிறது தான். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜெயித்தாலும் பாராட்ட வேணாம், தோத்தாலும் திட்ட வேணாம். நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க தான் நான் சொல்கிறேன். என்னோடய ஐடியாஸை சொல்கிறேன், உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில மாற்றங்கள் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு. ஸோ ஃபேண்டஸியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். ஃபேப்லோன் ஆப்பில் ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதை ஏன் வந்து நான் ஷோ பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி TDS எல்லா ஆப்லேயுமே வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே வந்து அந்த ரூலே எடுத்து விட போகிறாங்க. அதனால தான் எல்லா ஆப்புமே அவங்களா கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. அது உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ ஃபேப்லோன் இன்னும் TDS வந்து ஃப்ரீன்ற அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வித்ட்ரா பண்ணாமல் இருங்க. அவங்களுமே TDS ஃப்ரீயும் கொடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்லையுமே TDS ஃப்ரீ, GST ஃப்ரீ தான் வரப்போகுது. ரெகுலராக முன்னாடி நம்ம எப்படி ஃபேண்டசி ப்ளே பண்ணுவோமோ 8 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ரூல் வந்துச்சு. அந்த ரூலை வந்து 8 மாதத்துக்கு ஒரு ட்ரையல் தான் பார்க்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்து விட போகிறாங்க. அதுக்காண்டி தான் எல்லா ஆப்புமே டக்குன்னு அவங்க முன்னாடி ஆள் பிடிக்கிறதுக்காண்டி அப்படி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஓவரால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ஆப்ஸ் பிடிச்சிருக்கோ ப்ளே பண்ணிக்கோங்க. TDSும் ஃப்ரீ, GST ஃப்ரீ தான் எல்லா ஆப்ஸ்லையுமே கொண்டு வர போகிறாங்க. இதுதான் அஃபிஷியல் நியூஸு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓவரால் இங்கே கடைசியாக நடந்த இந்த சீசன் நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை வந்து பார்ப்போம். ஒரு மேட்ச் நைட் நடந்த மேட்ச், ஒரு மேட்ச் பகலில் நடந்த மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா பகல் நடந்த மேட்ச்சில் 177 ரன்னு நல்லாவே பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு. சூப்பராக பேட் பண்ணியிருந்தாங்க. டெத்தில் போடுற பேசர்ஸ் நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்த 3 பேர் தான் இனிஷியல் டெத்துலேயுமே கம்பைன் பண்ணி பவுல் பண்ணாங்க. 3 பேத்துக்குமே நல்ல ஹெல்ப்பு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்குது 3 மணி மேட்ச்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஃபேபின் ஆலன் 2 விக்கெட்டு, தனஞ்சா டீஸில் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட் பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடினாங்க. ஸோ 3 மணி மேட்சை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மீடியம் பேசர்ஸ்க்கும், செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் கிடைக்குது. ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக அமைஞ்சிருச்சு. ஸோ நல்லாவே பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. இது 7:30 மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தா இனிஷியல் ஸ்விங் இருந்து இனிஷியல் ஸ்விங்லேயே வந்து உங்களுக்கு மீடியம் பேசர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேசர்ஸ் ஸ்விங்கிலே வந்து விக்கெட் எடுத்ததையும் நம்ம பார்த்தோம் 7 மணி மேட்ச்சில். ஸோ 3 மணி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மீடியம் பேசருக்கும், செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கும், ஓவரால் பேட்டர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டீசென்ட் பேட்டிங் ட்ராக்கு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ், ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ மீடியம் பேசர்ஸ்ன்ற ஒரு கெஸ்ஸில் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சான்ஸ் நீ ஜாயின் பண்ணுங்கள். இதான் வந்து கரெக்டான அட்ரஸு. ஸோ ஃபேக்கான சேனல் ஜாயின் பண்ணாங்க. ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குற டீம்லையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். குபேரா ஃபேண்டசிக்கான எல்லா வின்னிங்ஸுமே போட்டிருக்கோம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும். இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் வந்தாலே உங்களுக்கு தெரியும், வின்னு லாஸ்ன்றது சகஜம் தான். பட் 3 மேட்ச்சு லாஸ் ஆனால் கூட 2 மேட்ச்சில் நம்ம வின் பண்ணால் நமக்கு அதிகமான ஒரு நல்ல ப்ராஃபிட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். பாருங்கள் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோன்னு. வேறு ஆப்போனன்ட் கூட ஜாயின் பண்ணணும். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ்ன்றது சகஜம். ஸோ ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் எப்பயும் சொல்கிறேன். நம்ம கொடுக்குற டீமில் கூட உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிக்கோங்க. ஸோ வின்னு லாஸ்ன்றது எப்பயுமே சகஜம்தான். எல்லாம் போக வர்றது தான் வந்து ஃபேண்டசி. அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில், கிராண்ட் லீக் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எத்தனை டீம் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் ஒரே டீமில் போகிறது. ஸோ அதில் லாஸும் ஆகும், வின்னும் ஆகும். புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். டம்புலா சிக்ஸர்ஸோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். அதேமாதிரி ஜாஃப்னா கிங்ஸோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஓவரால் வந்து ஜாஃப்னா கிங்ஸ் நல்ல ஒரு டீமாக தெரிவாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் ஆர்டர்லேருந்தே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் டம்புலா சிக்ஸர்ஸை பொறுத்தவரைய டாப்பில் வந்து பயங்கரமான ஒரு சொதப்பல். மேபி அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் கொண்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னா, முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன். 3 மணி மேட்ச்சில் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ். அப்போ அந்த லாஜிக்கில் பார்த்தோம்னா இப்போ தம்புலா வந்து பவுல் பண்ணால் செகண்ட் பவுல் பண்ண போகிறது யாருன்னா முகமது நபி கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணுவார். தேவைப்பட்டால் மார்க் சாம்பனுமே பவுல் பண்ணால் டபுள் ஆப்ஷனு மறக்கக்கூடாது. அதேமாதிரி அகில் தனஞ்சியா 3 பேர் வந்து ஒரு ஸ்பின்னராக இருக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு செகண்ட் பவுல் பண்ணால் தனஞ்சா டி சில்வா, அசலங்கா, ஃபேபின் ஆலன். ஸோ செகண்ட் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்த பார்த்தோம். வியாஸ்காந்த், விஜயகாந்த். ஸோ இவங்களாம் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அசிதா ஃபெர்னாண்டோ,
மதுசான், அதுக்கப்புறமா ஜேசன் பெரண்டா. இந்த சைடில் ஃபஸ்ட் போல்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கு. காரணம் என்னென்னா பிரிட்டோரியஸு, அதுக்கப்புறம் இஸ்ரு உதானா, ஜாகூர் கான் இந்த 3 பேருமே வந்து விக்கெட் எடுத்தாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 3 பேரும் ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ விக்கெட்டுன்றது எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். மேபி செகண்ட் போல் பண்ணுறப்போ கூட மதுசான் எடுத்துகிட்டு இவங்க 2 பேர்த்த நீங்கள் பிக் பண்ணால் கூட ஒரு டீசனான ஆப்ஷன். இன்னொன்று IPL T20 வேர்ல்டு கப் மாதிரிலாம் இங்கே கிடையாது. எத்தனை பவுலர் வேணால் யூஸ் பண்ணுவாங்க, 7 பவுலர் 8 பவுலர் வேணால், நம்ம லக்கை பொறுத்து தான். ஸோ அதனால் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தோம்னா ஹிடாயி ஒரு டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் பால் வந்து லெக் சைட் போச்சு. ஸோ அவர் மிஸ் பண்ணி அதை LBW கொடுத்தாங்க. என்ன லாஜிக்கில் கொடுத்தாங்கன்னு தெரில DRSல. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக பார்க்கலாம். அதேமாதிரி குசால் பெரேரா ஒரு ரிஸ்கெஸ்ட்டு ஒரு ட்ரம் கார்டு பிக்கு. டபுள் ஆப்ஷனாக சமீதா விக்ரம் சிங் ஆடி இருந்தார். பட் நபி கிடச்சிருந்தா யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நபி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் இந்த மேட்ச்சில். ஸோ அகில் தனஞ்சய் ரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் போக வாய்ப்பு அதிகம். மேபி செகண்ட் போல் பண்ணால் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ஃபேபின் ஆலன் செகண்ட் போல் பண்ணால் எப்போயுமே கீ பிளேயர், ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு டீசெண்டான ஆப்ஷன். அசலங்கா சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே ப்ளே பண்ணுவார். போன மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். தனஞ்சய் டி சில்வா 4 ஓவர்ஸ் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பவுலும் பண்ணார், விக்கெட்டும் எடுத்தார். பேட்டிங் மட்டும் ரொம்ப டவுனாக ஆட வச்சாங்க. பட் இனிஷியலாக ரொம்ப குயிக்காக ஒரு 2 விக்கெட் போச்சுன்னா தனஞ்சய் டி சில்வா டாப்பில் வரலாம். ஒரு 30 ரன் கூட ஆட வாய்ப்புன்றது இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஏன்னா அவின்ஸ்கா ஃபெர்னாண்டோ வந்து நல்லா ஆடிட்டார். அப்படி ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல தனஞ்சய் டி சில்வா முன்னாடியே வரதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ ஒரு கீ பிளேயர், ஒரு டீசன்ட் கேப்டன் சாய்ஸ்க்கான ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரூசோ சேசிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். இந்த சைடில் நபி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டாப்பில் அசலங்கா, ஃபேபின் ஆலன், ரூசோ இந்த 2 பேரும் முக்கியமான பிளேயர்ஸ். அவங்களுக்கு எதிராக வந்து அவரோட ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜியில் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டியது ஹிடாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம். அதேமாதிரி குசால் பெரேரா ஒரு கிராண்ட் லீக் ஒரு பெட்டரான ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனு. மதுசன் இவங்கெல்லாம் பிக் பண்ணிக்கோங்க. பட் ஹிடாயோ ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த சைடில் சேஸ் பண்ணுறப்போ ரூசோவை ஒரு கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ஒரு மேட்ச் நல்லா ஆடினா அடுத்த மேட்ச்சே வந்து டக் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் தான். ஸோ பவர் பிளேயில் அவுட் ஆகிறாரு, ஓப்பனிங்கில் வந்து தொடச்சி அவுட் ஆகிறாருன்னு தான் மிடில் கொண்டு வந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பாப்பா அந்த கிரவுண்டில் நல்லா ஸ்டார்ட்ன்றது இருந்திருக்கு. ஸோ டாப்பில் இந்த 2 பேர் ஆடுறாங்க. ஜேசன் பெரேண்டா கண்டிப்பாக ஏதாவது பண்ண பார்ப்பார். எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுக்காமல் போக மாட்டார். ஸோ கண்டிப்பாக விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதேமாதிரி அசிதா ஃபெர்னாண்டோ இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓவரால் மேட்ச்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. மீடியம் பேசர். டெஸ்ட்டில் அதிகமாக இவரை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸ்ரீலங்கா. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பவுல் பண்ணி எடுக்கிறார். வியாஸ்காந்த் விஜயகாந்த் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிதமில் இருந்த பிளேயர். IPL வந்து 6 ரன் ஆடினார். அதிலிருந்து அவரோட ரிதமே வந்து போச்சு. பெரிய லெவலில் அவரால் பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. பட் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் வந்து இனிஷியல் பவர் பிளே ஸ்பெல்லு வந்து துஷாராவும் மதுசனுக்கும். இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல்லில் பார்த்தோம்னா ஜேசன் பெரேண்டாவுக்கு அசிதா ஃபெர்னாண்டோ பவுல் பண்ணலாம். டெத்தில் மதுசனு தேவைப்பட்டால் வேறு பிளேயரை கூட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மிடில் கண்டிப்பாக இவர் 4 ஓவர்ஸ் வந்து ஓட்டிடுறாங்க எப்படியோ. ஸோ டீசெண்டான டபுள் ஆப்ஷன் கேப்டன் சாய்ஸில் சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஸ்மால் லீக் நீங்கள் போகணுன்னா நபிக்கு போகிறது இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ். அதேமாதிரி ஃபஸ்ட் பால் பண்ணால் டெத்தில் போட்டு முஸ்தபிசூர் ரஹ்மான் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு தனஞ்சய் டி சில்வா, குசால் மெண்டிஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ன்றது ரொம்ப புவராக தான் இருந்திருக்கு குசால் மெண்டிஸுக்கு. சண்டிமல் தொடர்ச்சியாக வந்து எல்லா மேட்ச் ஸ்கோர் பண்ணார்னா குசால் மெண்டிஸோட வாய்ப்பே வந்து T20 போனதான். அப்படி தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டே இருந்திருக்கு. மாற்றி தான் டீம்ன்றதை எடுக்கிறாங்க. விக்ரம் சிங்கே டபுள் ஆப்ஷன் சூப்பராக ஆனார் மார்க் சாம்பன் கூட. ஸோ மார்க் சாம்பனையும் நம்ம நியூசிலாந்து பிளேயர்ஸை எப்பயுமே நம்பி போக முடியாது. சேஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்த மேட்ச்சே 0 ரனில் அவுட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரு டபுள் ஆப்ஷன் தேவைப்பட்டால் ஸ்பின்னாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சேஃப் பிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸில் ஹிடாயி ஒரு டிஃப்ரென்ஷியான ஒரு பிக்கு, நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸ். அதுமாதிரி ரூசோ கிராண்ட் லீக்ஸில் ஒரு பெட்டு கேப்டன் சாய்ஸ். வியாஸ்காந்த் விஜயகாந்த் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் இவங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் சேஃப் கேப்டன் நீங்கள் பார்த்துக்கலாம். குணத்திலகா நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஆனால் கண்டினியூ எடுத்துகிட்டு போகிறதுன்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ தனஞ்சய் டி சில்வா மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். மினிமம் ஒரு விக்கெட்டு ப்ளஸ் ஒரு 25 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவர் தான் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக
இந்த மேட்ச்சில் இருப்பார். ஸோ ஸ்டார்ட்டுன்னு பார்த்தோம்னா குஷால் பெரேரா 13 மேட்ச்சில் 28 ரன் வென்யூவில், மதுசனக்கா 6 மேட்ச்சில் 6 விக்கெட்டு, துஷாரா 7 மேட்ச்சில் 8 விக்கெட்டு, அகில் தனஞ்சயா 17 மேட்ச்சில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு கீ. நிஷாங்கா 33, குஷால் மெண்டிஸ் 31 ஆவரேஜ் வென்யூவில், தனஜா டிசில்வா 7 விக்கெட்டு, அசலங்கா 40 ரன் ஆவரேஜ் இருக்காரு. இங்கே 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேசிங்லாம் வந்தால் மிகப்பெரிய ஒரு கீ. ரியாஸ்காந்த் விஜயகாந்த் 3 விக்கெட்டு, மதுசன் 3 விக்கெட். மாற்றங்களும் இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், எல்பிஎல் ஐபிஎல் T20 வேர்ல்டு கப் மாதிரி கிடையாது. யாரை வேணால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பவுலிங்க்கு. பேட்டிங் ஆர்டராக மாற்றி கூட அனுப்பலாம். பட் பழைய மாதிரி எல்பிஎல் இல்லை, குவாலிட்டியாக தான் இப்போ நடத்துகிறாங்க. ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஓரளவுக்கு பெட்டர் லீக்காக தான் இருக்குது. கேப்டன் தனஞ்சயா டிசில்வா, முஸ்தபிசூர் ரஹ்மான் வைஸ் கேப்டன் ஃபஸ்ட் பவுல் பண்ணால், இதே நீங்கள் வேணால் மாற்றிக்கங்க. அசலங்கா கூட சேசிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி குஷால் மெண்டிஸ் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிளேயர் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு கீ ஹிடாயா இருப்பார். ஸோ தௌஹீத் ஹிடாய் பங்களாதேஷ் பிளேயர், அவரை முக்கியமாக பிக் பண்ணிக்கோங்க. அவிஸ்கா ஃபெர்னாண்டோ வேணா பிக் பண்ணிக்கோங்க. அஷிதா ஃபெர்னாண்டோ ஒரு டீசென்ட் பிக்கு, டீசெண்டாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட் பால் 11 ஆப்பில் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கிளாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, வேறு டைமிங்கில் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ப்ளே பண்ணாமல் விட்டுட்டாங்க. டிடிஎஸ் இல்லை அப்படின்றதுனால, இப்போ டிடிஎஸ் ஜிஎஸ் ரெண்டுமே இல்லாதனால மறுபடியும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஃபேப் 11ல் ப்ளே பண்ணுங்கள். ஃபேப் 11ல் நிறைய யூசர்ஸ் ஆடுவாங்க. ஒரே கான்டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட வேறு யூசர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அதனால் கிளாஸ் ஆக வாய்ப்புகளே கிடையாது. ஃபேப் 11 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், அதுலேயும் நோ டிடிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபைனல் டீமை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஐடியாஸில் நான் கொடுப்பேன், நீங்கள் அதையும் மாற்றி ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கும் ஐடியாஸ்ன்றது இருக்கும். டெலகிராம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதான் கரெக்டான அட்ரஸ்ஸு. ஸோ ஃபேக்கான சேனல் ஜாயின் பண்ணாங்க. ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குற டீம்லையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். குபேரா ஃபேண்டசிக்கான எல்லா வின்னிங்ஸுமே போட்டிருக்கோம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும், இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் வந்தாலே உங்களுக்கு தெரியும், வின்னு லாஸ்ன்றது சகஜம் தான். பட் 3 மேட்ச்சு லாஸ் ஆனால் கூட 2 மேட்ச்சில் நம்ம வின் பண்ணால் நமக்கு அதிகமான ஒரு நல்ல ப்ராஃபிட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம், பாருங்கள் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோன்னு. வேறு ஆப்போனன்ட் கூட ஜாயின் பண்ணணும். ஃபேண்டசியில் வின்னு லாஸ்ன்றது சகஜம். ஸோ ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் எப்பயும் சொல்கிறேன். நம்ம கொடுக்குற டீமில் கூட உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிக்கோங்க. ஸோ வின்னு லாஸ்ன்றது எப்பயுமே சகஜம்தான். எல்லாம் போக வர்றது தான் ஃபேண்டசி. அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில், கிராண்ட் லீக் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எத்தனை டீம் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் ஒரே டீமில் போகிறது. ஸோ அதில் லாஸும் ஆகும், வின்னும் ஆகும். புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள்.